ஹலோ. சொல்லுமா. இந்தா தாசில்தார் ஆஃபீஸரையும் மனு கொடுக்கலாம் வந்தேன். வேலையை முடிச்சிட்டிங்களா சார்? நானும் முடிச்சிட்டேன் சார். யார் அது? அவங்கள வர சொல்லுங்கள். சொல்லுங்கள். உட்காருங்க. சொல்லுங்கள். கொடுங்க. என்ன இப்போ பட்டன்லாம் போட்டிருக்கீங்க? சரி, இந்தாங்க வாங்கிக்கோங்க. கிளம்பலாம், போங்க. என்னடா டவுனில் சீட்டு கிடச்சிருச்சாமே? ஆமாடா, நான் போகவே பயமாக இருக்குது. ஏன்டா? என்னால் தான் படிக்க முடியல. எங்கள் வீட்டில் சொல்லி சொல்லி அமுக்கிட்டாங்க. நீயாச்சும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ல. நம்ம இருக்க ஊர்லேயே இவ்வளோ அனுபவிக்கிறோம். அவ்வளோ பெரிய டவுனு. அதை நினச்சாதான் ஒரு மாதிரி இருக்குடா. டேய், நான் ஒன்று கேட்டால் பண்ணுவியா? சொல்கிறா. எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை. என்னால் தான் முடியல. நீயாச்சும் படித்து இங்கே இருக்கிறத மாற்று. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. வா, டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம்ப்பா. முதல் நாள் காலேஜ் போகிறேன், பத்திரமா போயிட்டோம். நம்ம குடும்பத்திலே படிக்க போகிறேன். நீ டவுனுக்கு போகிற, பத்திரமா போயிட்டோம். என்னன்பா முதல் நாள் லேட்டா? ஆமான்பா, பஸ்ஸை விட்டுட்டேன். நான் குமரேஷ். என் பேர் ரோஹித். அவர் அபிஷேக். வாங்கப்பா. நான் வந்துடுறேன் பாஸ், இடத்துக்கு வந்துடுறேன். என்ன என்ன மாதிரி இருக்கு? டேய், இங்கே வாடா. மாமா இருந்தா வரேன். என்ன பண்ணுறீங்க? இதோ ஃப்ரெண்டு கூட டீ குடிக்கணும் மாமா. டீ குடிக்கவா? நீ ஃப்ரெண்டாப்பா? சரி வாங்க, நான் டீ கடையே தான் போகிறேன். வாங்க போகலாம். இந்த பையில எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. டேய், எந்திரிச்சு வாங்க, சீக்கிரம் வா. வரேன். யார் இந்த பையன்? ஃப்ரெண்டு மாமா. எந்த ஊர்ரா? சின்னால்பட்டி. சின்னால்பட்டியில் எந்த தெருக்கார பையன்? மேற்குது. மேற்கு தெருவா? டேய், அப்போ அவன் அந்த தெரு பையன் உனக்கு தெரியுமேடா? ஃப்ரெண்டு மாமா. என்ன ஃப்ரெண்டு?
தெரிஞ்சுட்டு அப்படி பண்ணுறியா? சரி சரி, போயிட்டு 3 டீ வாங்கு, 2 கிளாஸில் 1 பேப்பருக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு வைப்போம். என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. தம்பி டீ எடுத்துக்கப்பா. நீ என்ன தான் பண்ணலான் இருக்க? ஏன் மாமா? உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மானத்தை காப்பாற்றணும், தெரியுதுல்ல? மாமா ஃப்ரெண்டு மாமா. என்னடா ஃப்ரெண்டு மயிறு? சொல்லிகிட்டே இருக்கேன், பெரிய புடிங்காட்ட பேசிகிட்டு இருக்க. டேய், எனக்கு சாதி தாண்டா முக்கியம். அதை வச்சு தான் இங்கே நான் கொலை போட்டிகிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் பரம்பரையே அப்படி தான். கிளம்பு. ஏன்டா ஏன் ரோஹித்தோட பேசுறதே இல்லை இப்பெல்லாம்? அதுவா, நேற்று நானும் ரோஹித்தும் வெளியே போயிருந்தோம். மாமா பார்த்துட்டு அடிச்சிட்டாரு. எதனால? அதான் அவன் வேற கேஸ் பையன் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாரு. நம்மளும் கிளம்பலாம், நம்ம மட்டும் ஏன் உட்காந்துருக்கோம்? சரி. டேய் ஒரு நிமிஷம். உங்கள் மாமா அடிச்சிட்டாரு, அதுக்காகலாம் அவன் கூட பேசாமல் இருக்காத. நம்ம ஸ்கூலு காலேஜுன்னு வர்றதே எல்லாரும் சமன்றதுக்காக தான். அதனால் நீ எப்பயும் போல் அவங்க கூட பேசு, சரியா? இதுக்கப்புறம் உன் விருப்பம். அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? இன்னும் இல்லை. சார் இன்னைக்கு வைக்க சொன்னார். சரி, அதை விட ரோஹித்தை பார்த்தியா? க்ரீன் ஹவுஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போனோம். க்ரீன் ஹவுஸ் ரோஹித், இங்கே என்னடா பண்ணுற? சும்மா தான் அப்பாலாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன? உன் ஃப்ரெண்டு ஏன் உன்கிட்ட பேச மாட்டேன்றான்னு தெரியுமா? அது ஏதாச்சும் இருக்கும், எல்லாத்திட்டையும் சொல்லிட்டா இருக்க முடியும். அவன் ஏன் உன்கிட்ட பேச மாட்டான்னு எனக்கு தெரியும். அவங்க பேசும்போது நான் கேட்டேன், நீ அந்த கஷ்ட பையனால. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்பயே தெரியும். அப்படியே பார்த்துக்கிறேன். சரி, இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. என்னோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு. அதான் நான் பார்த்துக்கிறேன். என்ன சார், எதுவும் பிரச்சனையா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை, எதுவும் பேசாமல் போகிறாரு? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்.